ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியா சேனி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நிறைய ஊரில் மால்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இனி மும்பையில் மட்டும்தான் மால் போயாச்சு. அங்கே போய் இனி மாலையும் சுற்றி பார்த்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் எங்கள் சித்தி பக்கத்தில், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மால் இருந்தது. எல்லோரும் சேர்ந்து காரில் போனோம் பார்த்துக்கோங்க. அதோட விலாக் தான் இதில் பார்க்க போகிறோம். நைட்டு தாஜி ஹோட்டலோட வியூ பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதான் ஈவினிங் வியூ. நைட் லைட்லாம் போட்டிருந்தாங்க. அது பக்கத்தில் நிறைய க்ரௌட் இருந்தது. அதனால் ரொம்ப அதுக்கிட்ட எல்லாம் போக முடியலை. சும்மா வெளிலேருந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, மும்பை ரொம்ப ஒரு பிஸியான சிட்டி மக்களே. என்னன்னு சொல்ல தெரில. ரொம்ப பிஸி, ரொம்ப க்ரௌடு. மெயினாக என்ன தெரியுமா, க்ரௌடு தான் மக்களே. அங்கே எங்கே பார்த்தாலும் நிறைய ஜனங்க இருக்காங்க. நம்ம தமிழ் மக்களே எனக்கு தெரிஞ்சு அங்கே நிறைய இருப்பாங்க. எங்கள் சித்தி, எங்கள் பாப்பா எல்லாம் நல்ல அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க. சித்தி எங்கள் ஊரில் இருந்துட்டு அங்கே போயிட்டு தான் ஹிந்தியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாலை போனோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா, மாலோட என்ட்ரன்ஸ் ரொம்ப கிராண்டாக இருந்தது. நல்லா அழகாக என்ன சொல்கிறது, பிரைட்டான லைட்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மாடர்ன் வைப்பாக தான் இருந்தது. உள்ளே போனோட நிறைய பிராண்டட் ஷாப் பார்த்தேன். க்ளாத்ஸு, அதுக்கப்புறம் ஷூஸு இதெல்லாமே இருந்தது. நிறைய ஃபேஷன் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம எதுக்கு போனோம்னா, எங்கள் சிஜம்மாவுக்கு அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஷர்ட்ஸு. அதுக்காக தான் நம்ம இதுக்குள்ளே பார்க்க போனோம். எங்கள் சார் எப்போவுமே கொஞ்சம் இந்த பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவார். ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டார். அவருக்கு இதுதான் பிடிக்கும். உள்ளே பாருங்கள், மால் என்ட்ரன்ஸில் கூட பெரிய கார்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க உள்ளுக்குள்ளாடி. அதுக்கப்புறம் இங்கேயே சினிமா தேட்ரு, கேமிங், கிட்ஸ் ஏரியா, அந்த மாதிரி ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருந்தது. வீக்கெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகிறதுக்கு இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கிளாத்து அந்த மாதிரிலாம் இருந்தது. ஓவரால் பார்த்தா மும்பையில் இந்த மால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரியல, யூஸ்வலாக ஷாப்பிங்கு, ஃபுட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு இது தான் இருக்கும். பட் நான் எதனா வாங்கலான்னு தான் பார்த்தேன் எனக்கு. ஸோ பார்க்க வந்தது என்னென்னா, எங்கள் சிஜம்மாவுக்கு நிறைய கடைக்குள்ளெல்லாம் போனோம். நாங்கள் தான் தெரியுமே, கொஞ்சம் ஓவர் சைஸில் எங்களுக்கு சைஸே இல்லைன்ட்டாங்க. ஸோ ஆனால் நான் நினைப்பேன், எங்களோட வெயிட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படா சட்டை கிடைக்குதுன்னு நினைப்பேன். ஏன்னா நாங்களே போய் பார்த்தா உங்களோட சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே எப்படியாவது நாங்களும் குறைக்கணும்னு நினைக்கிறோம், குறைக்க முடியலை. பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு 2-3 பிராண்டு பார்த்தோம். ஓகே, ஆலன் சோலி, அதுக்கப்புறம் நிறைய அதில் பார்க்குறீங்கள, நிறைய போனோம். பிராண்டட் தான் கிடைக்கல. அதில் என்னன்னா, பிராண்டடே இங்கே சைஸ் கிடைக்கலன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. கடவுளே, இதில் கூடவா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி. எனிவே அதுக்கப்புறம் 2-3 ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அப்புறம் ஒரு இதில் கிடச்சிச்சு. ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் சித்தி. ஆக்சுவலி இங்கே எதுக்கு போனோம்னா, நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு இங்கே போகவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் துபாய் வந்துட்டோம்னால போக முடியல. இப்போ ஒரு வெக்கேஷனில் கொஞ்ச நாள் லீவ் இருந்தனால அப்படி போயிட்டு அப்படி சுற்றி பார்த்தோம். எல்லா மாலையும் பார்த்தாச்சு. கடைசியில் மும்பையில் இருக்க மாலையும் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக அந்த பக்கமாக போயிட்டு வந்துட்டோம். மால்னு சொன்னாலே எங்கே பார்த்தாலும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி தான் இங்கேயும் பெரிய க்ரௌடு. உங்களுக்கே தெரியும்ல, மால் எங்கே பார்த்தாலும் க்ரௌடு அப்படி இப்படி தான் இருக்கும். நல்லா தான் இருந்தது. அப்படியே சும்மா போனோம். எங்கே போகிறதுனே தெரியல. அதனால் பக்கத்தில் இருக்க 2 நாளும் எதாவது ஒரு இடத்துல கவர் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போனோம். எங்கள் சிஜம்மா என்னை விட்டு போகுது, நான் அப்படியே கூப்பிட்டேன், என்னை விட்டு நீங்கள் தனியாக போகிறீங்கல்ல அப்படின்ட்டு. அது நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ச்சு. எங்கள் சித்தி, எங்கள் பாப்பா, எங்கள் தம்பி எல்லோரும் அப்படியே, சித்தப்பா எல்லோரும் அப்படியே நடந்து போகிறோம். நாங்கள் அப்படியே எங்கள் பாட்டுக்கு நடக்கிறோம். என்னன்னு தெரியாமல் ரொம்ப டயர்டு மக்களே. என்னன்னா, என்ன சொல்கிறது, ரொம்ப நடந்துகிட்டே இருக்கிறோம். ட்ராவலு அப்படி இப்படின்னு ரொம்ப டயர்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் டயர்டாகி நாங்கள் உட்காந்துட்டோம். இதுக்கு மேலே என்னென்னா, துபாயில் போய் தான் நமக்கு ரெஸ்ட்டே கிடைக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது இங்கேருந்து ஊரில் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, அங்கே லாஸ்ட்டில் என்ன ஆகிட்டு, ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆகிட்டு. எனிவே, எப்போவாது ஒரு டைம் தானே நம்ம சொந்தங்களெல்லாம் பார்க்க போகிறோம், அந்த நேரத்தில் ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி போகணும். நடக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய மால் தான் மக்களே. பேர் மறந்து போச்சு, என்ன மால் அப்படின்ட்டு தெரில. ஏதோ ஒன்று மால். நம்ம புதுசாக போகிறோம் பார்த்திங்களா மக்களே, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனிவே பார்க்குறேன். எத்தனை பேர் மும்பை போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா?
நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஏன் இப்படி நடந்துகிட்டே வரோம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஒரு கடைக்குள்ளேயும் போயிட்டு சைஸுகளும் அளவுகளும் பத்தாதன் காரணத்தினால நாங்கள் அப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கோம். அது மாதிரி சும்மா சொல்லக்கூடாது மக்களே. இந்த மால் கொஞ்சம் ரொம்பவே பெருசாக தான் இருந்தது. நடந்து பார்க்குறதுக்கெலாம் நல்லா இருந்தது. உள்ளடி வந்து நாங்கள் போன டைமில் ஒரு மாதிரி ஜங்கிள் தீ மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளடி இந்த யானை அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தீம் வச்சுருந்தாங்க. அது உள்ளே போய் தனியாக போய் பார்க்குறதுக்கு ஏதோ என்ட்ரி ஃபீஸ் ஏதோ போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளாடி போய் விளையாடலாம் அந்த மாதிரி ப்ளே கிட்ஸ் ஏரியாலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சும்மா எடுத்து காமிச்சேன் உங்களுக்காக. இந்த மால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. எனிவே மக்களே, நான் வந்து அடுத்த ஒரு வ்ளாகில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரியலாம் மால்னால் என்ன இருக்க போது, ஒன்றும் இருக்காது. சும்மா தான் அப்படியே எடுத்து பார்த்தேன். எனிவே இன்னொரு வ்ளாகில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஷியா ஜானி. பாய் மக்களே, டாட்டா.